Hello guys, welcome to Tech Brain. கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூசிம் அப்படிங்கிற கான்செப்டை தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் இந்த வீடியோ முடிச்சிடறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசு அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கைஸ் இப்போ யூசிம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் இப்போ பிஎஸ்என்எல் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா பிஎஸ்என்எல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து யூசிம் கம்பேட்டபிள் சிம் கார்டை வந்து நாங்கள் இனிமேல் ரிலீஸ் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து நீங்கள் பிஎஸ்என்எல் எந்த சிம் வாங்கினீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே வந்து யூசிம் சப்போர்ட்டட் அப்படிங்கிறாங்க. யூசிம்னா வந்து யூனிவர்சல் சிம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போ யூசிமோட சில ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த யூசிம்க்கு வந்து மாறுறதுக்கான காரணம் என்ன, இந்த யூசிம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாண்டர்ட் சிம்மோட ஆக்சுவல் அப்கிரேடேஷன் தான் வந்து இந்த யூசிம், ஓகேவா? நம்ம இப்போ ஃபிசிக்கலாக ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதோட ஸ்டாண்டர்ட் அப்கிரேடேஷன் தான் வந்து இந்த யூசிம், ஓகேவா? இந்த யூசிம் வந்து இந்த 3G 4G LTE சர்வீசஸ் இருக்குல்ல, இதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணது. இதில் வந்து ஹை லெவல் அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் மெத்தட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வாய்ஸ் டேட்டாஸ்லாம் வந்து ஷேர் ஆகிறதுக்கு, டேட்டா நீங்கள் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த யூசிம் வந்து ரொம்பவும் கம்பேட்டபிளான சிம் கார்டு, ஓகே? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் யோசிக்க வேணாம், ஆல்ரெடி நான் சிம் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா நாம் எப்படியும் போய் இந்த சிம்மை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி நான் அப்கிரேட் பண்ணிட்டு வரணுமா, புது சிம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்குமே அவசியம் கிடையாது. இது வந்து ஓவர் தி ஏர், OTA அப்படிம்பாங்க. பிஎஸ்என்எல் ஓவர் தி ஏர் மூலமாகவே வந்து எல்லா சிம் கார்ட்ஸ்க்குமே வந்து இந்த யூசிம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிஎஸ்என்எல் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் தி ஏர் அவங்க இந்த ஒரு ஃபீச்சரை வந்து ரோல் அவுட் பண்ணிடுவாங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக, ஓகே? அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மில் வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸ்டோரேஜ் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸ் அதிகமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் மெசேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் சிம்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான திங் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரோமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ரிமூவ் ஆயிடும். ரோமிங் அப்படின்னு இனிமேட்டுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறீங்க, ஆந்திரா போகிறீங்க, கர்நாடகா போகிறீங்க, மகாராஷ்டிரா போகிறீங்கன்னா மேலே வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். ஆர் அப்படின்னா வந்து ரோமிங்கில் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரோமிங் நெட்வொர்க்கோட வந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே நீங்கள் இப்போ இந்த யூசிம் கம்பேட்டபிள் சிம் கார்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேத்திக்கு அந்த ஆர் அப்படிங்கிற சிம்பிளே வராது. இது இந்தியா பூராமே வந்து ஒரு யூனிவர்சல் சிம்மா வந்து இது ஒர்க் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூசிம்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஎஸ்என்எல்லே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இது வந்து பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும், அதர் ஆப்ரேட்டர்ஸோட ஒர்க் ஆகாது, ஓகே? யூசிம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்என்எலோட ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த சிம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பருக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற சிம் கார்டுலேயே வேற ஒரு நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற ஒரு சிம்மை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இது உண்மைதான். இந்த மாதிரி தான் வந்து இந்த யூசிம் வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? உங்ககிட்ட ஆல்ரெடி சிம் 1ல வந்து பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சிம் 2ல வந்து நீங்க ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சிம் 1ல ஆல்ரெடி பிஎஸ்என்எல் இருக்குதா, அந்த சிம் கார்டையே வச்சுட்டு அந்த சிம் கார்டுலயே வேற நம்பரை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், ஓகே? ஒரு சிம் கார்டில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு பிளான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சிம் கார்ட்லேயே வேற ஒரு நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மூலமாக நீங்கள் வேற நம்பர் மூலமாக நீங்கள் சர்வீசஸை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பிஎஸ்என்எல்குள்ள மட்டும்தான் வந்து இது நடக்கும். நீங்கள் இந்த யூனிவர்சல் சிம் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஆப்ரேட்டர்ஸோட நம்பரை போடலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் MNP சர்வீசஸ் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். MNPனா வந்து மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி, ஓகே? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், சிம் கார்டுக்கு வந்து 1900 வந்து போர்ட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி நம்பர் வந்து போர்ட்டபிள் பண்ணுவோம், பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே? யூசிம்னா என்னன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டருக்குள்ளேயே நீங்க நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க சிம் கார்டை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் ரோமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இதுதான் யூசிம், ஓகேவா? பார்க்கலாம் இந்த யூசிம் வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் வந்து லைவ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை லைவ்ல வந்துருச்சு அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணிட்டு 100% சொல்லிடுவாங்க. ஆனால் இதுதான் ஆக்சுவல் ஒர்க்கே, ஓகே? இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களில் யாருக்காவது வந்து எத்திக்கல் ஹேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. உங்களுக்காகவே மேக் பண்ண கோர்ஸ் தான் வந்து அட்வான்ஸ் லெவல் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ். ரொம்பவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தந்துட்டு இருக்கேன். மறக்காம சேனலோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க, ஓகே? ஓகே கைஸ், பாய். நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக் மறுபடியும் பார்க்கலாம்.